தமிழக சட்டமன்ற தேர்தலையொட்டி 3 நாட்கள் டாஸ்மாக் கடைகளை மூட தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. ஏப்ரல் 21 முதல் ஏப்ரல் 23 வரை டாஸ்மாக் உள்ளிட்ட அனைத்து மதுக்கடைகளையும் மூட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தல் பாதுகாப்பு பணியில் 1,40,000 போலீசார் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழக போலீசார், ஊர்காவல் படையினர், முன்னாள் இராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அமைச்சர் சேகர் பாபுவின் மகன்கள் நடத்தும் நிறுவனத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். வரி ஏய்ப்பு மற்றும் தேர்தல் பணப்பட்டுவாடா புகாரில் சோதனை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தினர் டிவிகே என்ற வார்த்தையை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என்று பெரம்பூரில் போட்டியிடும் தமிழக வாழ்வுரிமை கட்சி வேட்பாளர் புகார் அளித்துள்ளார். தங்களின் அடையாளத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சி வேட்பாளர் தவறாக பயன்படுத்துவதாக தவேகாவினர் புகார் கூறிய நிலையில் தேர்தல் அலுவலரிடம் போட்டி புகார் அளிக்கப்பட்டுள்ளது. வருமான வரித்துறை விதித்த 1.5 கோடி ரூபாய் அபராதத்தை எதிர்த்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டதற்கு எதிராக நடிகர் விஜய் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். 2 நீதிபதிகள் அமர்வில் இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நெல்லை மாவட்டம் வீரவநல்லூரில் நகைக்கடையின் சுவற்றில் துளையிட்டு 1 கிலோ வெள்ளி மற்றும் 1 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை கொள்ளையடித்த வழக்கில் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சிசிடிவி காட்சிகளை வைத்து தனிப்படை போலீசார் நடத்திய தேடுதல் வேட்டையில் கைதான 3 பேரிடமும் தொடர் விசாரணை நடைபெற்று வருகிறது. கும்பகோணத்தில் ஹாலோகிராம் தொழில்நுட்ப யுக்தியை தவேகாவினர் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். கும்பகோணம் தொகுதி தவேக வேட்பாளர் வினோத் ஹாலோகிராம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பிரச்சார வாகனத்தில் தவேக தலைவர் விஜய் பேசுவது போல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். தவேகாவின் இந்த பிரச்சார முறை சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தமிழகத்தில் மே மாதத்தில் வெப்ப அலை வீசும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தில் வழக்கத்தை விட கூடுதலாக 15 நாட்கள் வரை அனல் காற்று வீச வாய்ப்புள்ளதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் இருக்கும் நிலையில் கடலோர மாவட்டங்களில் அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு லெபனான் நாட்டு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். தலைநகர் பெய்ரூட்டில் திரண்ட மக்கள் இஸ்ரேலுடன் சமரசம் இல்லை, எங்களின் இறையாண்மையை விற்பனை செய்யாதீர்கள் என்று அரசை கண்டித்து முழக்கமிட்டனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.